காங்கிரஸ் தலைவர் சோனியா ராகுலை விமர்சித்தார். பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் கமிஷனில் காங்கிரஸ் கட்சி புகார் அளித்துள்ளது. சத்தீஸ்கரில் கடந்த வியாழனன்று நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய நரேந்திர மோடி, உடல் நலம் குன்றியுள்ள சோனியா காங்கிரஸ் கட்சியை ராகுல் வசம் விடுவாரா, அதற்கு சோனியாவுக்கு துணிச்சல் இருக்கிறதா என்று கூறினார். சத்தீஸ்கர் மாநிலத்துக்கு மத்திய அரசின் சார்பில் வழங்கப்படும் நிதி உங்க மாமா வீட்டிலிருந்தா வருகிறது என்றும் ராகுலை சாடினார். மோடியின் இந்த பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி, தேர்தல் விதிகளை மீறி பேசிய மோடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தலைமை தேர்தல் கமிஷனிடம் அகில இந்திய காங்கிரசின் சட்டப்பிரிவு ஒருங்கிணைப்பாளர் கே.சி. பன்சால் புகார் அளித்துள்ளார். மற்ற கட்சி தலைவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து விமர்சிக்க கூடாது என்று தேர்தல் நடத்தை விதிகள் கூறினாலும் அதற்கு கட்டுப்படாமல் வேண்டுமென்றே விதிகளை மீறும் வகையில் மோடி பேசியிருக்கிறார் என்று புகாரில் பன்சால் கூறியுள்ளார். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் டிவிக்கு அளித்த பேட்டியில், ராகுல் குழம்பி போய் கிடக்கிறார் என்று கூறியிருப்பதையும் புகார் மனுவில் பன்சால் கூறியுள்ளார். காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா ராகுலை ஏளனம் செய்யும் வகையில் பேசுவதன் மூலம் பாரதிய ஜனதா தலைவர்கள் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகளை மீறி வருவதாகவும், அதனால் நியாயமான அமைதியான முறையில் தேர்தலை நடத்த தடையாக இருப்பதை கருத்தில் கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தேர்தல் கமிஷனில் அளித்த புகார் மனுவில் காங்கிரஸ் சட்டப்பிரிவு ஒருங்கிணைப்பாளர் பன்சால் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானிய ISI உளவு அமைப்பு முசாஃபர் நகர் மத கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பு வைத்திருப்பதாக பேசிய ராகுல் மீது பாரதிய ஜனதாவும் இரத்தக்கரை படிந்த கொடூர கை என்று பேசியதன் மூலம் கட்சி சின்னத்தை மோடி இழிவுபடுத்தியதாக காங்கிரசும் மாறி மாறி தேர்தல் கமிஷனிடம் ஏற்கனவே புகார் அளித்துள்ளன.